வணக்கம். டிஎஸ்டிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். சரி, ஒரு ராஜாவை நான் சொல்கிறது தெளிவான தினமும் பொறுமையாக கேட்டுக்குங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன். ஓகே. நிர்வாகவியல் மையம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த காலத்தில் இந்த சேர சோழ பாண்டியர்களாகட்டும், நிறைய அரசர்களாகட்டும், எல்லாம் ஒரே வார்த்தை தான், இந்த ராஜா அப்படின்றதும். ஓகே. இவங்கெல்லாம் நிர்வாகம் செஞ்சிட்ருக்கிறப்போ எதிரி நாட்டு படை போர் செய்வாங்க. அப்போ போர் செய்கிறப்போ அந்த நாட்டோடைய அரசரை தோற்கடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த நாட்டை அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஒரே ஒரு நபரை தான் தோற்கடிப்பாங்க, ஒட்டுமொத்த நாட்டையுமே அவங்க பயன்படுத்திக்குவாங்க. அதுவும் அந்த அரசரோட குடும்பத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தினாங்கன்னா இலகுவாக அந்த நாடே கிடச்சிரும். அப்படின்ற மாதிரி தான் நிறையா வரலாறே இருக்குது. ஓகே. அதனால் ஃபேமிலி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம என்ன எதுன்னு தோது பார்க்கல அப்படின்னா எரர் ஏற்படுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே. அந்த வகையில் திலகவதி என்கின்ற கழுதை 10 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்டு லாஸு. ஓகே. எவ்வளோ வகையில் தோதான நிலையெல்லாம் அமைச்சிருந்தா இந்நேரத்துக்கு எவ்வளவோ வகையில் இந்நேரத்துக்கு அப்புறம் கண்ட்ரீஸில் ஓரளவு தோது பார்த்துருக்கலாம். எல்லாம் ஊறுபட்ட லாஸ். அடுத்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கோப்பு அப்படின்னு இருக்குது. அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எத்தனை சிமெண்ட் மூட்டை கம்பெனி, ஸ்டீல் கம்பெனி, இந்த ப்ளைவுட்டு கம்பெனி எல்லாம் இருக்குது. அதை அப்லோட் பண்ணணும். ஓகே. ஆனாலும் இந்த தேவ் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை நான் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த நிறுவனத்தை நான் தோது பார்க்குறப்பெல்லாம் ஏதோ ஒரு வகையில் எரராக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சித்தப்பா மாசிலாமணி தான் காரணம். அவர் அன்றைக்கி மட்டும் அந்த ஜாப்லேருந்து கேன்சலு, ஃபைனு விலகிட்டான் அப்படின்னா அன்றைக்கி அந்த நாள் மட்டும் எனக்கு தோதாகுது. அவர் சிவில் இன்ஜினியர் தான் படித்தார். ஆனால் அவர் பேசாமல் ட்ரிபிள் இ கோர்ஸ் ஏதோ படிச்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதோ படிச்சிருக்கலாம். அவர் எங்கள் தாத்தா மேஸ்திரி, அதனால் இன்ஜினியர் வேலை தோதாக்கும் அப்படின்னு நினச்சி தான் அவர் படித்தா. அப்படி கடைசியில் தோதாகலை. அதனால் இந்த தேவ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற நிறுவனத்தில் ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் லீவ் எடுத்துக்குங்க. ஓகே. அப்போ தான் நிறையா வகையில் தோதாகும். ஓகே. சரி, அடுத்த தகவல். சலுப்பு, சங்கட்டம், எரிச்சல், கோபம், மனஸ்தாபம் இதெல்லாம் கடந்து என்ன சொல்லணுமோ சொல்லிட்டோம் அப்படின்னா எரரானது சால்வ் ஆயிரும். ஓகே. அந்த வகையில் ஈஷா ஃபவுண்டேஷனில் வேலை செய்யக்கூடிய என்னோடய பிரதர் கண்ணன் பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் ஆணும் பொண்ணும் சேரக்கூடாது. நீ என்ன பண்ணுற, அந்த தனலட்சுமி கூட்டிகிட்டு அவங்க வீட்டில் விட்டுரு. ஓகே. 1 மாதம் நீ தனியாகவே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு, துணி துவைச்சிக்கிட்டு, தண்ணி கூட எடுக்க தேவையில்ல. வாட்டர் கேனு கம்பெனி எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபோன் பண்ணாங்க, அவங்களே வாட்டர் கேன் கொண்டு போடுவாங்க. 30 ரூபா 40 ரூபா தான் ஒரு கேனு. ஓகே. பயன்படுத்திக்கலாம். ஓகே. அடுத்து ஈஷா ஃபவுண்டேஷனில் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறேன். என்ன அப்படின்னா, ஈஷாவில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் நிறைய பேர் காலை, மதியம், இரவு உணவு சாப்பிட்றதுன்றது, தயாரிக்கிறதுன்றது, கொண்டு வரதுன்றது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்றாங்க. அதனால் ஒரு டோக்கன் வழங்கப்படும். ஓகே. 30 நாளுக்கு ஒரு டோக்கன், காலை, மதியம், இரவு. அந்த 30 நாளுக்கு உண்டான டோக்கனை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஓகே. அடுத்து ஒரு 100 நபர்கள் நியமிக்கப்படுறாங்க. உங்களுக்கு ஃபுட்டு கொண்டு கொடுப்பாங்க. மறுபடியும் ஃபுட் எடுத்துகிட்டு போய் அடுத்த பார்சல் கொண்டு கொடுப்பாங்க. ஓகே. அதனால் நீங்கள் 2 டிஃபன் கேரியர் வாங்கணும். அந்த 2 டிஃபன் கேரியருமே ஈஷா ஷாப்பிலே கிடைக்கும். ஈஷா ஷாப்பில் பொறுத்த வரைக்கும் இந்த எல்லாமே வியாபாரம் செய்யணும். ஓகே. டிஃபன் பாக்ஸா என்னென்ன தேவை அது எல்லாமே ஆர்டர் செய்யணும். அதை அவங்க வாங்கிட்டு கொடுப்பாங்க. ஓகே. ஈஷா ஷாப்பிலே கிடைக்கும். 2 டிஃபன் பாக்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம், டிஃபன் கேரியர் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஃபுட்டு சர்வீஸ் பண்ணுறவங்க வருவாங்க. அவங்ககிட்ட டோக்கனும் அந்த டிஃபன் கேரியர்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க போய் கிச்சனில் போய் அந்த ஃபுட்டு எடுத்துக்கிட்டு நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க, உங்களோட லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட கொண்டு இந்த டிஃபன் கேரியர் கொடுப்பாங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அவங்கள்ட்ட டிஃபன் கேரியர் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் ஃபுட்டு கொண்டு கொடுப்பாங்க. 2 டிஃபன் கேரியர் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே. அதே மாதிரி இந்த டிஃபன் கேரியர் வாங்கிட்டு போகிறீங்க,
லீவு அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியே சொல்லிடணும். அதுக்கு தான் ஒரு 100 பேரை நியமிச்சிருக்கேன். ஓகே. நான் நிறைய இடங்களுக்கு போக வேண்டியது இருக்கும். திடீர்னு ஒரு 4, 5 பேர் லீவ் போடுறாங்க அப்படின்னா, அன்றைக்கி ஃபுட்டு கொண்டு போடுறவங்க வந்து காலதாமதம் ஏற்படுத்துவாங்க. அதனால் அந்த உணவு அப்படின்றது ஈஷா ஃபவுண்டேஷன் ஓரளவு தோது பார்த்துக்குங்க. ஓகே. ஈஷாவில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்களுக்கு காலை, மதியம், இரவு உங்களுக்கு டோக்கன் கிடைச்சா போதும். டிஃபன் கேரியர் இருந்தால் போதும். உங்களுக்கு உணவு கிடைக்கும். ஓகே. அடுத்து இந்த தனலட்சுமி பொறுத்த வரைக்கும் என்ன நிலையில் உணர்வு இருக்குது அப்படின்னா, நான் பார்த்திங்கன்னா ஒரு கீழ் உலகத்துலேருந்து வந்திருக்கேன். யூகே யூனிவர்சிட்டியில் டாப் ரேங்க் படிச்சிருக்கேன். நான் வந்துட்டு வேலைக்கு போகிறதெல்லாம் சிரமம், தண்ணி எடுக்கிறது சிரமம், துணி துவைக்கிறது வேணால் துணி துவைக்கலாம். மற்றபடி நீங்கள் சம்பாரித்து அண்ணந்து கொடுங்க. ஏதோ கலவையில்னா தோது பார்க்கலாம். ஏதோ சினிமா சொல்கிறீங்களா, ஏதோ வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஓரளவு தோது பார்க்கலாம், அவ்வளோதான். அப்படின்னு நினச்சிக்கிறனால தான் எரரு. இவங்க வந்துட்டு ஒரு 3ஆம் மனுஷி மாதிரி நினச்சிக்கிறாங்க. நீங்கள் சமைங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சம்பாரிங்க, கொண்டு வந்து செலவு பண்ணிக்கிறேன், நான்லாம் எதுலேயும் இன்வால்வ் ஆக மாட்டேன். அப்படி நினச்சிக்கிறதுனால இவங்களுக்கு வந்துட்டு இந்த உழைப்போட அருமை தெரில. இவங்க சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறி அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற மிச்சம் மீதி நான் சாப்பிட்டுக்கிறேன், காலையில் எழுந்திரிச்சு நான் கோலம் போடுறேன், அந்த இப்போ நான் கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கா, நான் வேணால் மல்லிகைப்பூ கட்டுறேன், இல்லை மருதாணி அரைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்டு தோதாகலை. அதனால் இடைவெளி அப்படின்றது தேவைப்படுது. இந்த ஆடி மாதம் முழுவதும் ஒரு இடைவெளி ஏற்படுறப்ப தான் பயாலஜிக்கலாகவும் நிறைய நன்மை இருக்குது. ஓகே. ஏன்னா தொடர்ச்சியான ஒரு இணைவியல், இந்த பிரம்மச்சரியம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அது உடல் ஆரோக்கியம் இருக்குது. தொடர்ச்சியான ஒரு இணைவு அப்படின்றது பயாலஜிக்கல் சிஸ்டத்துலேயே அது தோதாகாது. அது ஒரு மெக்கானிசம் மாதிரி தான். ஓகே. ஃபுட்டுக்காக எவ்வளோ வேணால் செலவு பண்ணிகிட்டே இருக்கலாம். சம்பாதிக்கிற காசில் நியூட்ரிஷனாக எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம், அது நல்லதும் கூட. ஓகே. ஆனாலும் ஒரு பதம் பக்குவம் அப்படின்றது அவசியம். அதனால் இந்த ஆடி மாதம் முழுவதும் ஒரு இடைவெளி அப்படின்றது நிச்சயமாக தேவை. ஓகே. அப்போ தான் நிறையா புரிதல் ஏற்படும். ஓகே. சரி, அடுத்த தகவல். யதார்த்த ரீதியாக ஃபேமிலி அப்படின்றது ஓகே. ஆனால் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கிறப்போ வசதிகளை ஏற்படுத்திக்கிட்டால் தான் நிறையா வகையில் தோதாக இருக்கும். ஓகே. அடுத்து சோப்னாங்கி டிஸ்கஷன். சோப்னாங்கி பொறுத்த வரைக்கும் அது ஒரு 2K கிட்ஸோட ஓஎஸ் மாதிரி. ஓகே. நிறைய சாஃப்ட்வேர் வந்து எரராக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, காட் முருகன் இருந்தபோது ஒரு இணைவுக்காக வந்துட்டு, இணைவு அப்படின்னா ஒரு இணக்கம், அதாவது இணக்கம் அப்படின்னா ஒரு மொழியில் ஒரு வார்த்தைக்கு வெவ்வேறு அர்த்தம் இருக்குது. ஓகே. அதனால் இணைவு அப்படின்றது ஒரு இடத்துல வேற ஒரு பொருள், இணைவு அப்படின்றது இன்னொரு இடத்துல வேற ஒரு பொருள். ஓகே. இந்த சோப்புனாங்க பொறுத்த வரைக்கும் சரி, ஒரு ஃப்ரெண்டு நமக்குள்ளே ஒரு நல்ல ஒரு காம்படிஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளும் ஒரு நல்லா டெவலப் ஆகலாம் அப்படின்னு நினச்சிட்டா அப்படி. ஓகே. ஏன் அப்படின்னா அவருக்கு உலகம் பூரா செல்வாக்கு இருந்தது, ஆனால் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் டவுனாக இருந்தது. ஏன்னா அந்த ரியாலிட்டியே காசு, நல்ல ஒரு வீடு, காரு, பங்களா அப்படின்றது தான் யதார்த்த ரீதியான ஒரு அங்கீகாரம். ஓகே. சரி, இந்த சோப்புனாங்கி வந்துட்டு வேறு ஒரு கேட்டகரியா, சரி ஓகே, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்ம இது கூட காம்படிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர். இந்த சோப்புனாங்கி அதையே இப்போ வரையும் ஃபாலோ பண்ணுது, ஒரு காம்படிட்டிவ். ஓ, நீங்கள் படம் நடிச்சிட்டிங்களா, நானும் படம் நடிப்பேன். ஓ, நீங்கள் அந்த மேஜிக்கு பயன்படுத்துனீங்களா, நானும் இந்த மேஜிக்கு பயன்படுத்துவேன். ஓ, நீங்கள் அங்கே போகிறீங்களா, நானும் அங்கே போவேன். ஓ, நீங்கள் இதை பண்ணுறீங்களா, நானும் அதை பண்ணுவேன். இப்படி எதுக்கு எடுத்தாலும் ஒரு போட்டி, அது கடைசியில் ஒரு பொறாமை, கோபம், எரிச்சல், பட்டர்ஃப்ளை அட்டாக்கு, இப்படிலாம் கன்வெர்ட் ஆகுது. ஓகே. அதனால் போட்டி போடக்கூடாது. ஓகே. சோப்புனாங்கி பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ட்ரஸுக்கு வந்துட்டு கோடிக்கணக்கில் சம்பளம் தரமாட்டாங்க. ஓகே. அப்படியே சம்பளம் வாங்கினாலும் அதை வந்துட்டு சரியாக பயன்படுத்துறது ரொம்ப சிரமம். அது இல்லாமல் இப்போ சோப்புனாங்கி பல கோடி சம்பாதிக்குன்னு வச்சுங்க, சம்பாரித்து அதை தான் வச்சுக்க போகுது. இன்னும் ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்க போதா, இல்லை 10 பேரை படிக்க வைக்க போதா, இல்லை ஏதாவது நல்லது செய்ய போதா, அதெல்லாம் எதில். ஒரு பெண்ணு சம்பாதிக்கிறாங்க, அவங்க ஃபேமிலியில் காசு தேவைப்படும் அப்படின்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் நியாயமாக இருக்கலாம். ஆனாலும் ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு ஒரு 10 லட்சம் பேரோட உழைப்பு இருக்குது, ஒரு கோடி பேரோட இன்வால்மெண்ட் இருக்குது. உலகம் பூரா கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு 10 கோடி பேரோட உழைப்பு தேவைப்படுது. அவ்வளோ பேர் உழைக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் பயன்படுறாங்க அப்படின்றப்போ யூனிவர்சலில் வந்துட்டு எரர் ஆகும்.
ஓகே. அதனால் சோப்பனாங்கி பொறுத்த வரைக்கும் போட்டி போடக்கூடாது. ஓகே. அடுத்து சோப்பனாங்கி எத்தனை படம் நடித்தா என்ன, படம் நடிக்காமல் போனால் எனக்கு என்ன? ஓகே. அது சம்பாதிக்குது, அது வச்சுக்கிது. ஓகே. அதனால் எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் தான். ஓகே. ஆனால் என் தரப்பில் இருந்து சோப்பனாங்கி ஒரு மூவி நடிக்கணும் அப்படின்னா போதும், ஆல்ரெடி நான் பயங்கரமான சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சிட்டேன். என்றைக்கு சோப்பனாங்கி நேரில் வருதோ, ஒரு முழுமையான பாதுகாப்பு அப்படின்றப்ப மட்டும்தான் நம்ம மூவி புக் பண்ண முடியும். மூவி புக் பண்ணி 3 நாள் வரைக்கும் சோப்பனாங்கி நம்ம கூடவே இருக்கணும். ஓகே. ஏன்னா இது தனிப்பட்ட நிலையில் போச்சு அப்படின்னா, ஒரு பப்ளிசிட்டின்ற நிலையில் நான் எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் தெரியுமா, எனக்காக எவ்வளோ பெரிய ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைட்டில், நான் வேறு லெவலு அப்புடின்னு சொல்லிட்டு இதை நினச்சிட்டு பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்ய ஆரம்பிச்சிடும். தாழ்வாக நினைக்க ஆரம்பிச்சிடும். நீங்களாம் எறும்புங்க, நான் போட்டு மிதிச்சேன்னா என்ன ஆவீங்க, அப்படிலாம் சோப்பனாங்கி நினச்சிக்கும். ஓகே. அதனால் சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் அது என்றைக்கு நேரில் நம்ம சந்திக்கிறோமோ, ஒரு முழுமையான ஒரு பாதுகாப்பு இருக்கும். அப்போ தான் நம்ம மூவி அப்படின்றது தோதாகும். மற்றபடி அது எத்தனை மூவி நடித்தாலும் அது வந்துட்டு ஒரு ரியாலிட்டியை நம்ம கன்வெர்ட் செய்கிறதுன்றது தோதாகாது. ஓகே. ஏன்னா சோப்பனாங்கி ஒரு ஜட்ஜு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அது எந்த மூவி நடிக்குதோ அந்த மூவியோட கேரக்டர் வந்து ரியாலிட்டியை கன்வெர்ட் பண்ணுறதுன்றது சரி கிடையாது. ஓகே. அதனால் நிறையா சாஃப்ட்வேர் எரராக இருக்குது. அதெல்லாம் சால்வ் ஆனால் தான் நம்ம அடுத்த படிநிலை தோதாகும். ஓகே. அடுத்து இந்த சோப்பனாங்கிட்டேருந்து என்னுடைய பிரெயினை எப்படியாவது நான் மீட்கணும். ஏன்னா இதோட ஓஎஸ் சாஃப்ட்வேரில் என்னோடய பிரெயினை அக்சஸ் பண்ணுறதுனால நிறையா டேமேஜு, நிறையா லாஸு, நிறையா வேதனை ஏற்படுது. ஓகே. அதனால் எப்படியாவது பிரெயினை மீட்கணும். இந்த கால் வலி பயங்கரமாக இருக்குது. அதுக்கு காரணம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க ரேவதி அப்படின்றவங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுற வயசில் ஒரு பையன் இருக்கிறான். அவங்க ஹஸ்பண்டு லாரி டிரைவரு. ஃபேமிலி எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா, இருந்தாலும் ரியாலிட்டியாக காசு வேணும். காசு இருந்தால் தான் பேச முடியும். அவங்ககிட்ட போய் 2K கிட்ஸ் மாதிரி நம்ம காசு கேட்குறதோ இல்லை செல்லம் கொஞ்சம் எதுவுமே தோதாகாது. 90s கிட்ஸ் மாதிரி சும்மா ஒரு 10 லட்சம் ஒரு 10 கோடி ரூபா எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா எல்லாம் ஓரளவுக்கு தோதாகும். அதனால் நிறைய எரர்லாம் இருக்குது, அதெல்லாம் சால்வ் செய்யணும். ஓகே.